ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரியாக்ஷன் கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ். இதில் மொத்தம் எனக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு சால்வெண்ட்டாக உள்ள வரப்போகிறது ஆல்கஹாலிக் KOH, ரெண்டாவது ஸ்டெப்பில் ஒரு அல்கைல் ஹாலைட் RX, அண்ட் மூணாவது ஸ்டெப்பில் அதே KOH தான், பட் இன் அனதர் ஃபார்மேட் அக்வஸ். ஓகே, இது நான் 2 மோல்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பில் நம்ம பாசிட்டிவ் குரூப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அண்ட் மூணாவது ஸ்டெப்பில் தான் எனக்கு தேவையான ப்ரைமரி அமைன்ஸ், அதாவது RNH2 நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேப்ரியல் தாலமைடு அப்படின்றது ஒரு அமைனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தாலமைடு அப்படின்றத இங்கே என்னோடய ரியாக்டண்ட்டாக வரப்போகுது. தாலமைடோட ஸ்ட்ரக்சர் பென்சின் ரிங். ஸோ இதோட எனக்கு 2 CO குரூப் எனக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து இந்த ரெண்டையும் சேர்க்குற மாதிரி ஒரு ENH. ஸோ இந்த மாலிகுல் பேர் தான் எனக்கு தாலிமைடு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இங்கே உள்ளே கொண்டு வர போகிறது ஆல்கஹாலிக் KOH. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு KOH போதும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாசிட்டிவ். ஓகே, இப்போ எது பாசிட்டிவ்னு பாருங்கள். இங்கே எனக்கு பொட்டாசியம் தான் பாசிட்டிவ், ஏன்னா OHன்றது எனக்கு மைனஸ். ஓகே, அது மாதிரி இங்கே எதுக்கு எது பாசிட்டிவ், ஈஸியாக எதை நம்மளால் வெளியெடுக்க முடியும்னா H+ வெளியெடுக்க முடியும். அப்போது இந்த 2 பாசிட்டிவை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Kவை உள்ளே கொண்டு வாங்க, H வெளியே எடுத்துருங்க. இப்போ சேம் பென்சின் ரிங், 2 CO ஆட்டம்ஸ். மேபி இதை நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக கீட்டோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். பென்சின் ரிங்கோட 2 கீட்டோன் அட்டாச்சாக இருக்கும், கனெக்டட் டுகெதர் வித் நைட்ரஜன் ஆட்டம். ஹச்சை வெளியே தூக்கிட்டு கேன்ற ப்ளஸ்ஸை இப்போ நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் பொட்டாசியம் தாலிமைட். ஏன்னா நீங்கள் பொட்டாசியம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதனால இதுக்கு பேர் பொட்டாசியம் தாலிமைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் உள்ளே கொண்டு வர போகிறது ஒரு அல்கைல் ஹாலைடு. R அப்படின்றது அல்கைல் குரூப்போட சிம்பிள் அண்ட் ஹாலஜனோட சிம்பிள் எனக்கு X. சேம் இங்கேயுமே நம்ம பண்ண போகிறது அதே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாசிட்டிவ் குரூப்பு தான். ஓகே, ஸோ இங்கே எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறது, ஈஸியாக வெளியெடுக்க முடிகிற மாதிரி இருக்கிறது K+. சேம் இங்கே எனக்கு பாசிட்டிவ் என்னோட R தான், ஏன்னா ஹாலஜன்றது எப்போவுமே எனக்கு மைனஸ் தான். ஸோ Rன்ற ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு போங்க, Kன்ற ப்ளஸ்ஸை வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்போ ரியாக்டன்ட் உங்களுக்கு எப்படி மாறும்னா பென்சின் ரிங் 2 கீட்டோன் மாலிகுலோட அட்டாச்சாக இருக்குது. 2 நான் கனெக்ட் பண்ணுறேன் பை யூஸிங் அ நைட்ரஜன் ஆட்டம். ஸோ கேவை வெளியே எடுத்துகிட்டு ஆரை உள்ளே வாங்க. ஓகே, அப்போ இங்கே கேவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆர் உள்ளே வந்ததுனால அதோட நேம், இந்த ஆறுன்றது என்னோட கனெக்டாக இருக்குது. ஸோ அதை ஸ்பெசிஃபிக் பண்ணிங்க. என் அல்கைலோட சிம்பிள் தான் ஆர். ஸோ என் அல்கைல் தாலமைட். ஓகே, டு த ஃபைனல் ஸ்டெப். அகெயின் நான் KOH தான் நான் இங்கே உள்ளே கொண்டு வர போகிறேன். ஆனால் இங்கே இதோட ஃபார்மேட் அக்வஸாக இருக்குது, சால்வெண்ட்டு அக்வஸ். ஸோ அக்வஸ் KOH. ஆனால் இந்த வாட்டி 2 மோல்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறோம், முன்னாடி நான் சொன்ன மாதிரி கேப்ரியல் தாலமைடுன்றது ஒரு ப்ரைமரி அமைனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் தான். ஸோ ஃபார்முலா எனக்கு RNH2. அப்போ இந்த இடத்துல எனக்கு தேவைப்படுறது R, அதோட கனெக்டாக இருக்க போட EN. அப்போ இங்கேருந்து எனக்கு தேவையான H2வை நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். ஓகே, அப்போ அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். இங்கே எனக்கு தேவைப்படுறது R, EN. இங்கே நான் எடுக்கும்போது 2 மோல்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், H2வை வெளியே எடுத்துருங்க, RNH2. ஸோ நமக்கு தேவையான ப்ரைமரி அமைன் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே யார் எனக்கு பேலன்ஸ் இருக்கா, KO பேலன்ஸ் இருக்குது, அதுவும் கரெக்டாக 2 மோல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பிரேக் பண்ணியிருக்க இடம் இந்த இடம் தான். அப்போ நீங்கள் உள்ளே கொண்டு போகும்போது ஃபஸ்ட் இந்த ஆக்சிஜனை தான் நம்ம உள்ளே கொண்டு போகணும். ஸோ ப்ளஸ் பேலன்ஸ் யார் இருப்பானா சேம் பென்சின் ரிங். ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக இது கீட்டோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கீட்டோன் மாலிகுலோட கனெக்டாக இருக்கும்.
இப்போ இங்கே நான் 2 பேரை உள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகே, இங்கே தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ ஓவை தான் நீங்கள் முதல்ல கொண்டு போகணும். ஸோ ஒருத்தருக்கு ஓகே கொடுத்துருங்க, அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் ஒரு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் இது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு. இதோட பேர் பொட்டாசியம். இங்கே கே உள்ளே கொண்டு போயிருக்கீங்க. ஸோ பொட்டாசியம் தாலிட்டி. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். இதில் நமக்கு 2 விஷயம் நல்லா தெரியணும். நமக்கு என்ன வேணும்? நமக்கு தேவை ப்ரைமரி அமைன்ஸ் தான், ஃபார்முலா RNH2. தென் எத்தனை ஸ்டெப்பு? 3 ஸ்டெப்பு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு உள்ளே வரப்போகிறது ஆல்கஹாலிக் KOH, செகண்ட் ஸ்டெப்பில் எனக்கு உள்ளே வரப்போகிறது ஒரு அல்கைல் ஹாலைட், அண்ட் 3வது ஸ்டெப்பில் எனக்கு உள்ளே வரப்போகிறது அதே KOH தான், பட் எனக்கு அக்வஸ் ஃபார்மேட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்லேயும் நம்ம செய்ய போகிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாசிட்டிவ் தான் பண்ண போகிறோம். 3வது ஸ்டெப்பில் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நமக்கு தேவையான அமைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஓகேவை நம்ம இங்கே உள்ளே கொண்டு போயிருப்போம். ஓகே, ஸோ சின்ஸ் இது ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்றதுனால நேம்ஸை மட்டும் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் கேட்டால் டேரெக்டாக கேட்பாங்க, வாட் இஸ் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ்? ஸோ ஃபார் எனக்கு பப்ளிக்கில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டால் டேரெக்ட் கொஸ்டினாகவே நேமிங் ரியாக்ஷனாகவே கேட்டுடலாம். அப்படி இல்லாட்டி how will you prepare a primary amine ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மெத்தட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுற்றி வளைச்சும் கேட்கலாம். ஸோ கேட்டால் இன்னும் டேரெக்டாக கேப்ரியல் தாலமைட் கேட்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த அமைன் அப்படின்ற வார்த்தையை வச்சு கேட்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.